தோசை வீட்டில் மட்டுமில்லை, பல கோவில்களில் பிரதான பிரசாதமாகவும் கொடுக்கிறார்கள். மதுரை கள்ளழகர் கோவிலில் தோசை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுக்கு தோசை மாவில் மிளகு சீரகம் சேர்த்து படைக்கிறார்கள். பாடலாரி நரசிம்மருக்கு மிளகு தோசையை பித்தளை தட்டுகளில் வைத்து படைக்கிறார்கள். பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தில் பச்சரிசி, கருப்பு உளுந்து, மிளகு சீரகம் சேர்த்து அரைத்த மாவில் பசும்பால் நெய்யில் வார்க்கப்பட்ட தோசை மூலவருக்கு படைக்கப்படுகிறது. தோசை பிரியர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது அந்த தோசையை ருசி பாருங்கள். உங்களுக்குள் வினவிக் கொள்வது எனக்கு புரிகிறது. உண்மையில் அது ஆகச் சிறந்த உணவுதான். ஒரு சிறிய தோசையில் நவகிரகங்கள் மற்றும் பஞ்சபூதங்களின் அம்சமும் முழுவதுமாக ஒளிந்திருக்கிறது. தோசை மாவிற்கு பிரதானமாக ஊற வைக்கப்படும் அரிசியில் சந்திர பகவானும், கருப்பு உளுந்தில் ராகுவும் கேதுவும், வெந்தயத்தில் புதனும், தோசை சூட பயன்படுத்தும் நெருப்பின் சாயல் கொண்டு சூரியனும் அக்கினி பகவானும், தோசை வார்க்கப்படும் இரும்பு கல்லில் சனி பகவானும், தோசை வேகும் பொன்னிறத்தில் செவ்வாய் பகவானின் அம்சமும், மாவு அரைத்து பிசையும் போது பெண்களின் கை பக்குவத்தில் சுக்கிரன் குடிகொண்டு ஆண்களின் கையில் குரு பகவானும் குடிகொள்கின்றனர். பஞ்சபூதமான நீர், நெருப்பு, காற்று ஆகியோர் மாவில் கலந்து கொள்ள தோசையின் வெளிப்பாட்டில் ஆகாயமும் பூமியும் உடன் சேருகின்றனர். தோசையின் வெளிப்பாட்டின் கீழ்ப்பகுதி கருகி பறந்து விரிந்த பூமியையும், மேல் பகுதி உப்பி வெண்ணிற ஆகாயத்தையும் குறிப்பதாக நம்பப்படுகிறது. அப்புறம் என்னப்பா, இப்போவே கையோட எந்திரிச்சு போய் முருகலான தோசையை சுட்டு சாப்பிடுங்க. நவகிரகங்கள் மற்றும் பஞ்சபூதத்தின் அனுக்கிரகம் பெறுங்கள்.